Bismillahirrahmanirrahim. Alhamdulillahilladzi hadana lihada wa ma kunna linahtadiya laula an hadanallah. Summa salatu wassalamu ala nabiyyina wa habibina wa qurrati a'yunina Muhammad ibn Abdillah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. Wa kana bi jawazi ziyadatiha mutawassitatan nahu ma kana ahsana zaidan taridu kana fil arabiyyati ala thalathati aqsam naqisatan fatahtaju ila marfu'in wa mansub nahu wa kana rabbuka qadira wa tammatan fatahtaju ila marfu'in duna mansubin nahu wa in kana dhu usratin fanadhiratun ila maisara. அடுத்த பகுதியாக நம்மட ஷரஹு கத்ரினதா உபர்லிசதா பாட வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால், கான என்கிற சொல்லுக்கு உள்ள பிரத்யேகமான சட்டங்கள். கான யக்கூனு, இந்த கான மாமி கடுமையா கை கொடுப்பா. அந்த கான இல்லாம நமக்கு ஒரு வாக்கியத்தை நம்ம உருவாக்கிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு காணவனுடைய செல்வாக்கு இருக்கு. ஜுருகும் கபீலா காணவை பயன்படுத்தியதுல இருந்து இந்த இன்றைய நாள் வரைக்கும் அந்த காண பயன்பாட்டில் இருக்குது. மாறா சொல்லாக இன்றளவும் எனது செல்வாக்கு செலுத்துது. காணவுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு அரபு மொழியில இருக்கு. அப்ப அந்த காணக்கு சில பிரத்யேகமான சட்டங்கள் சொல்லுவாங்க. அதில் முன்னுக்கு ஒரு சட்டம் சொன்னாங்க, காண சாரவுடைய கருத்துக்கு வரும். அடுத்ததாக சொன்னாங்க, காணையை வந்து நமக்கு தாமாக பயன்படுத்த இயலும் அப்படின்னா அதுக்கு ஒரு மர்ஃபு வந்தால் போதும், மன்சுபு தேவல்லன்னாங்க. அடுத்த சட்டமாக சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், காண வந்து ஜாயிதாக வரும். காண ஜாயிதாக வரனால் காண வரும், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லை, அது வெறுமனே வசனத்தை மெருகூட்டுறதுக்கு அழகுபடுத்துறதுக்கு வார அப்படின்னு சொல்லுவாங்க. காண வந்திருக்கும், அதுக்கு இஸ்மோ ஹபரோ ஒன்றோ தேவையில்ல, அது சும்மா வசந்துக்கு அவர்த்துக்கு வந்து அந்த வாக்கியத்தின் இடையில வந்திருக்கும். அது இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. வகான இன்னும் காணவானது குறிப்பாகும் பிஜவாசி வதஹ்தஸ்ஸு கான, கான குறிப்பாகும் பிஜவாசி ஜியாதத்திஹா, அது ஜாயிதாக ஆகி விடுவது ஆகுமாகுவதற்கு. ஜவாஸ்னா ஆகுமாகிறது, ஜியாதத்துனா ஜாயிதாவார், ஜாயிதுனா மேலதிகமாக எக்ஸ்ட்ரா, அது மேலதிகமாக வருவது ஆகுமாகுவதற்கு காண குறிப்பாகிவிடும். எப்ப என்றால் முத்தவசித்தன், அது வாக்கியத்தின் நடுவில் உள்ள நிலையில். முத்தவசித்தன் அர்த்தம் காண நடுவுட்டு வரும் பொழுது, நடுவுலன்னா வாக்கியத்தினுடைய நடுவுல சென்டர்ல அது வரும் பொழுது. நஹு மா கான அஹ்சன ஜைதன், இங்க பாருங்க, இது அசல் வாக்கியம் இப்படிதான் இருக்கும். மா அஹ்சன ஜைதன், அந்த காண இல்லாட்டி வாக்கியம் இப்படி இருக்கும். மா அஹ்சன ஜைதன், ஜைத் எவ்வளவு அழகாக இருக்கின்றான், ஆச்சரியப்படுற ஒரு வசனம். மா அஹ்சனல் பஹர, மா அஹ்சன ஸமா, நம்ம சொல்றோம் மா அஜ்மல ஜைனப், ஜைனப் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. அந்த மா அஃஅலஹு என்கிறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வசன். ஒரு 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 வசன் சொல்வதை விட ஒரு 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 சீகா, ஒரு சீகா அமைப்பது. மா அஜ்மலல் பஹ்ர, கடல் எவ்வளவு அழகாக உள்ளது. அப்ப மா அஜ்மல் என்று கொண்டு வந்து அஃஅல வசனை கொண்டு வந்து போடு. ரெண்டாவது வரக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோமோ அதுக்கு நம்ம நஸ்பு வைக்கணும். நாங்க சொல்லுவோம், மா அக்ஸரல் முஷ்கிலாத் ஃபி ஹயாத்தி, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மா அக்ஸரல் முஷ்கிலாத்தி ஃபி ஹயாத்தி, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பாருங்களான்னு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், உதாரணமா இந்த சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்க, மா அலஸ ஹாத தஆம், நம்ம இப்படி சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த உடுப்பு என்ன தூய்மையா இருக்குது அப்படின்னு. மா அன்லஃப ஹாத ஸௌப, மா அவுஸஹ வஸீஹ், அழுக்கான, என்ன ஊத்தப்ப இந்த உடுப்பு, மா அவுஸஹ அப்படின்னு சொல்ல, மா அவுஸஹ ஹாத ஸௌப. அதே மாதிரி பாருங்கள் நீங்க உசரத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, மா அத்துவல ஹாதர் ரஜுல தவீல் அத்துவல், மா அத்துவல ஹாதர் ரஜுல, பாருங்களேன் இவன் மூளையில சின்னத்தை அப்படின்னு. மூளையில சின்ன, என்ன ஒரு சின்ன மூளையை அடிக்கிறான் அப்படின்னு. மா அஸ்கர முஹு இல்லையா, மா அஸ்கர அல் முஹ, அது முஹுன்றது முஹ்மாஃபின்றது அது மொக்கேன்னு தானே. சரி, அதே மாதிரி ஒரு ஆள் மிக குள்ளமாக இருக்காரு, கட்டையனா இருக்காரு, சித்திரக்குள்ளரா இருக்காரு. அந்த குட்டையானவர் கட்டையானவர்னா சொல்லுவாங்க. கட்டைன்னா எங்களை உள்ள சொல்ற ஷோர்ட் மாஸ்டருக்கு
சம்மாந்தரில் சொல்லுவாங்க குட்டையானவர் குள்ளமானவர்னு சொல்றது என்ன கொட்டான். சம்மாந்தர தமிழ்ல வந்து கொட்டான். சரியான ஆள் வந்து இப்போ நிலத்துக்கு இருக்காரு, வளரல, ஏஜூஜ் மாஜூஜுடைய பரம்பரை. அப்போ மா அக்ஸர ஹாதர் ரஜுலன்னு சொல்லுவோம். பெண்ணாக இருந்தால் மா அக்ஸர ஹாதிஹில் மர் ஆ, இந்த பொம்பளை எவ்வளவு ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்றது. சரி, அப்போ இது வந்து தாஜுபுடைய வடிவம், அது நமக்கு நல்லா தெரியும். இந்த வடிவத்தில் தான் அந்த மாவுக்கும் தாஜுபுடைய ஃபேலுக்கும் இடையில கான ஜாயிதா வருது. மா கான அஹ்சன ஜெய்தன். அப்போ கான வந்தும் வராத மாதிரி, அந்த காணவுக்கு தனி அர்த்தம் ஒன்று இல்லை. அது சும்மா பெருமைக்கு மாடிச்சிருக்காங்க, அதாவது பெருமைக்கு அது வந்திருக்குது. அப்போ என்னத்துக்கு அந்த காணையை போட்டானோல் அப்படின்னா, சில இடங்கள்ல கவிதைகளுக்கு அந்த அதனுடைய சீரை, அதனுடைய அந்த வசனை சீராக்கிறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு, செம்மைப்படுத்துறதுக்கு இடையில நமக்கு ஒரு காண போட வேண்டி வரும். அந்த மாதிரி என்னது மெருகூட்டலுக்கு தான் வரும். குர்ஆன்ல அப்படி எங்கேயாவது காண சாயுதா வந்தையானா நானா காணலை எங்கேயுமே. கவிதைகள் என்ன இருக்குது காண இடையில வரும், ஜாயிதாக வரும். அது பெரும்பாலும் இந்த முபுதா ஹபருக்கு நடுவுல மாதிரி, அல்லது இந்த தாஜுபுடைய சிகா உள்ள மாவுக்கும் என்னது தாஜுபுடைய அந்த ஃபியலுக்கு இடையில வரும். சில சந்தர்ப்பங்களில் ஜார் மஜ்ரூருக்கு மத்தியிலையும் வரலாம். ஆனால் ஜார் மஜ்ரூருக்கு மத்தியில் வர்றது ஒழுக்கம் இல்லைன்னு வாங்க. சில சந்தர்ப்பங்கள் நான் கண்டிருக்கிறேன், ஜார் மஜ்ரூருக்கு மத்தியில எனக்கு காண இடையில நடுவில் ஜாயிதாக வார இருக்கிறது நான் கண்டிருக்கேன். சரி, தரிது காண காண வரும், வரத எரிது உருதன், வரதன வாரது. தரிதுன்றது வந்து அது இப்போ காணையே வந்து ஒரு 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 பெண்பால் சொல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. ஐ தரிது களிமத்தி கான், தரிது களிமத்து காண, காண என்ற சொல் வரும், அதான் அது அர்த்தம். தரிதுன்னா வரும். ஃபில் அரபியத்தி அரபு மொழியிலே காண வரும். அலா சலாசத்தி அக்கசா மூன்று பங்குகளின் படிக்கு வரும். அப்போ மூன்று விதங்கள்ல காண வரும். ஒன்று நாகிசத்தன், அவ்வளன் நாகிசா, காண நாகிசா, நாகிஸ் அதுக்கு ஒரு இஸ்மும் ஒரு ஹபரும் தேவைப்பட்ட நிலைமையில வரும். அப்போ ஃபத்தஹ்தாஜு அப்போது அது தேவை காணும். இலா மர்ஃபூ இன் மன்சூப், ஒரு மர்ஃபூ உண்டால் ஒரு இஸ்ம், ஒ மன்சூப் உண்டால் ஒரு ஹபர், அதுக்கு தேவை. நஹு வக்கான ரப்புக்க கதீரா, காண வந்திருக்குது, ரப்புக்க இஸ்முக்கான, கதீரன் ஹபருக்கான. அப்போ உமது இரட்சகன் ஆற்றல் உள்ளவனாக ஆகிவிட்டான். வதாம்மத்தன் அதே போல காண தாமாக வரும். தாமாக வர நேரத்தில் அதுக்கு ஒரு மர்ஃபூ வந்தால் போதும், ஹபர் தேவல்ல, மன்சூப் தேவல்ல. ஃபதஹ்தாஜு இலா மர்ஃபூயின், மர்ஃபூயின் பக்கமாக தேவை காணும். தூன மன்சூபின், மன்சூப் அன்றியாக உள்ள நிலையில், அன்றியாக என்றால் மன்சூப் தேவல்ல, வித்தவுட் மன்சூப். நஹு வ இன் கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா, கஷ்டவாளி இருப்பானேயானால் அவனுக்கு காராவாசம் கொடுங்க வசதி வரும் வரை. அப்போ இங்கே வந்து கானவுக்கு ஒரு மரஃபு கான, அதாவது எப்படி கருத்து எப்படி ஈரா வாசிக்கிறேன்னா, வ இன் கான அல்வாவு அலா ஹஸபி கபல் இன் ஹர்ஃபு ஷர்த்தின் கான ஃபியல் தாம் து ஃபாஇல் தாம் முலாஃப் உஸ்ரத்தின் முலாஃப் இலைஹி வ ஜும்ல ஃபியல் ஷர்த்தியா. அப்போ கானவுக்கு அதனுடைய மரஃபு ஃபாயில் ஒன்று வந்திருக்குது, அவ்வளோ போதும் அதுக்கு. அடுத்து சொல்றாரு வஸாயிதத்தன், இன்னும் ஜாயிதாகவும் காண வரும். ஃபலா தஹ்தாஜு அப்போது அதுக்கு தேவையில்லை. இலா மர்ஃபூயின் மர்ஃபூவும் அதற்கு தேவையில்லை. வலா இலா மன்சூப் மன்சூபும் அதற்கு தேவையில்லை. மர்ஃபூவும் தேவையில்ல, மன்சூப் தேவை, இஸ்மும் தேவையில்ல, ஹபரும் தேவையில்ல, என்னது ஜாயிதே அதனால. அப்போ காணன்ற சொல் மட்டும்தான் வருமா, இல்லாட்டி அதனுடைய எல்லா சரப்பும் வருமா? காண காணா காணு, காணத் காணத்தா குன்ன, ஐங்கலிமா மூத்தல், காண காணா காணு, காணத் காணத்தா குன்ன, குந்த குந்துமா குந்தும், குந்தி குந்துமா குந்துன்ன, குந்து குன்னா வரைக்கும் உள்ள எல்லாம் வருமா? அதே போல எக்கூனு, காண எக்கூனு முதாரி, எக்கூனு எல்லாம் வரலாமா? அதனுடைய மஸ்தர் காண எக்கூனு கவுனன் அல்லது கைநூனத்தன், ஃபஹுவ காயினுன், இதெல்லாம் வரலாமா? மற்ற சொல்லலாம்டா நான்டா கண்ட மட்டும் காணையை கண்டிக்கன், காணத்தை கண்டிக்கன், காண காணத் அப்படி வருது. மற்றபடி வேறு எதுக்கு காணலை, அதில் வேறு வடிவங்களை நான் காண இல்லை. இப்போ நிஹார் காண இல்லைங்கிறனால அது மொழியில் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. நான் எந்த பலவீனத்தை சொல்றேன், நான் காணலை. சரி, எனவே காண அல்லது காணத்தின் அந்த ரெண்டு பதங்களோட சுருக்கிக்கிறது நல்ல. ஏன்னா நம்ம அதை தானே கண்டிக்கிறோம். நான் சொல்றேனே, கண்டவன் சொல்றானே, நாங்க அப்படி ஒரு மேட்டடிக்கின்ற எங்களுக்கு தெரியாது உஸ்தாதுன்னு நீங்க என்னது என்கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கு நான் செய்ய வழி இல்லை, அதுக்கு நான் பாட அடையாக இல்லாது. சரி, வஷர்த்து ஜியாதத்திஹா, அது ஜாயிதாக வருவதனுடைய நிபந்தனையாகிறது. ஷரத்துனா நிபந்தனை, ஜியாதான ஜாயிதா வார, அது ஜாயிதாக வருவதனுடைய நிபந்தனையாகிறது. அம்ரானி இரண்டு விஷயங்களா இருக்கும், விஷயம் இரண்டு விஷயங்களா இருக்கும். அந்த ஷாவை சரியா உச்சரிக்கணும். திரிபோஷா
அந்த மாதிரி வரணும் அந்த ஷா. இரண்டு விஷயங்களாகும். என்னது அது பிறகு சொல்றாரு அஹதுஹுமா, அவ்விரண்டில் ஒன்றாகிறது. அந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று என்னென்றால் ரெண்டு நிபந்தனை இருக்குது. முதலாவது நிபந்தனை அஹதுஹுமா ஐ அஹது ஷர்த்தைனி அஹதுல் அம்ரைனி அந்த கூன கான கான ஆகிவிட வேண்டும் பிலஃப்தில் மாலி. இந்த வருது விஷயம், மாலியுடைய லஃப்திலே வர வேணும். அப்போ கான கானா கானு கானத் கானத்தா குன்ன அந்த மீட்டருக்குள்ளே வரணும். வசானி இரண்டாவது அந்த கூன அது ஆகிவிட வேண்டும் பைன ஷைஐனி இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் முதலாசிமைனி. எனக்கானது முத்தலாசிமினா ஒட்டி வரக்கூடிய இரண்டு, ஒட்டி வாரண்டால் கிட்ட கிட்ட வாரது என்ன, ஒட்டி வரக்கூடிய இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் அது ஆகிவிட வேண்டும். ஆனால் நிபந்தனை என்றால் லைசா ஜாரன் மஜ்ரூன், அந்த ஒட்டி வாரண்டச்ச ஜார் மஜ்ரூருக்கு நடுவுல வாரண்ட அர்த்தம் இல்லை என்றார். நான் சொன்னேன் ஜார் மஜ்ரூருக்கு மத்திய நான் கண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன உதாரணம் எடுத்து காட்டுவேன். அனைவர் சொல்றாரு ஜார் மஜ்ரூருக்கு மத்தியில வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு இவர். ககவுலிக்க உனது கூற்றை போல மா கான அஹ்சன ஜெய்தன், இங்க வந்து மாவுக்கும் அஹ்சனங்கிற ஃபீலுக்கும் இடையில கான ஜாயிதா வந்து இருக்கு. ஜெயித் எவ்வளவு அழகாக இருக்கிறான். அஸ்லு வாக்கிய மா அஹ்சன ஜெய்தன் என்பதாகும். ஃபஸீதத் கான, ஜீதத் கான, கான ஜாயிதாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்ப ஜாத யஸீது ஜியாதத்தன் ஃபஹுவ ஜாயிதுன் வஸீத மஜ்ஹூல் பீஅ கீல மாதிரி மஜ்ஹூல் வடிவம் அது. ஜீத ஜீதா ஜீது ஜீதத் கீல கீலா கீலு கீலத் மாதிரி மஜ்ஹூல் வடிவம் அது. அப்ப அது ஜாயிதா கான ஜாயிதாக ஆக்கப்பட்டு விட்டது. பைனமா மாவுக்கும் மாண்டன கோதுமமாவா டீமாவா குருமாவா இல்லை, இங்க வரக்கூடிய மா தஅஜ்ஜுபுடைய மா அந்த மாவுக்கும் வஃபிஇலி தஅஜ்ஜுபி தஅஜ்ஜுபுடைய ஃபியலுக்கும் நடுவுல மத்தியில கான ஜாயிதாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஒரு புராணம் பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, இந்த உசோட இதை நமக்கு அரைஞ்சு விட்டா பிடிச்சேன், நான் புராணம் பாடிக்கிறேன், நான் சட்டத்திட உனக்கு உலகப்படுத்துறேன், நீ புராணம் வளர்த்துறாயிட்டு. வலா நஅனி பி ஜியாதத்திஹ, வலா நஅனி நாங்கள் நாடவில்லை, வி டிடன்ட் மீன் நாங்கள் நாடவில்லை, வலா நஅனி நாங்கள் நாடவில்லை, அல்லது நாடுகிறோம் இல்லை, அல்லது வி டோன்ட் மீன் இல்லையா. அப்ப வலா நஅனி பி ஜியாதத்திஹ ஜாயிதாக வருவதை கொண்டு நாங்கள் நாடவில்லை. அன்னஹா அந்த கானவானது லம் ததுல்ல அலா மஅனன் அல்பத்தத, லம் ததுல்ல அறிவிக்க மாட்டாது என்று நாங்கள் நாடவில்லை. அலா மஅனன் ஏதேனும் ஒரு கருத்தை, அல்பத்ததுன்னு அறவே, அறவே not at all, அறவேன்னு சொல்றது அல்பத்தத சொல்ல பாடமாக்கிக்கணும். அல்பத்தனால் அறவே, அறவேன்னு நம்ம சொல்லுமே, எனக்கு அறவே பிடிக்கலப்பா அவரோட பேசுறதுக்கு. லா உஹிப்புல் கலாம மஅஹு அல்பத்தத, எனக்கு அறவே இந்த சாப்பாடு பிடிக்கலப்பா. என்ன சாப்பாடு இது? ஆனால் லா உஹிப்பு ஹாதா தஆம அல்பத்தத, எனக்கு அவர பேச்சே பிடிக்கலப்பா. எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கே விருப்பம் இல்லை, அந்த மதரசாவுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. லா உஹிப்பு அன் அத்ஹப ஹுனாக அல்பத்தத, அல்பத்தத கடைசியில் தான் வரும் அறவே. அப்ப அறவே எந்த ஒரு கருத்தையும் அது அறிவிக்க மாட்டாது என்று நாங்கள் நாடவில்லை. அப்படி என்ன சொல்லுவாருன்னா, கான ஜாயிதாக வாரதனால அதுக்கு அந்த வாக்கிய ரீதியாக எந்த அர்த்தமுமே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அவடத்துக்குள்ள ஏதாவது ஒரு மொழி நடை, ஒரு பசுந்து மொழி நடை அழகாகவது வரும். அதுல வந்துட்டு அது விஷயமே இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்க சொல்லுவோம் என்னன்னா, அதுக்கு ஏறா போண்டு இல்லை, கான ஜாயிதுன்னு சொல்லுவோம். ஆனா அது வசனத்தை அழகுபடுத்தும் சில சந்தர்ப்பங்கள்ல. பல் இன்னஹா மாறாக அது லம் யூத்தபிஹா அதை கொண்டு வரப்படவில்லை, அந்த ஜாயிதான கானவை கொண்டு வரப்படவில்லை. லில் இஸ்னத் வாக்கியத்திற்காக, இஸ்னத்னா வாக்கியம், வாக்கியத்திற்காக அதை கொண்டு வரப்படவில்லை. மாறாக அது ஒரு மெருகூட்டியாக அல்லது வசன கொஞ்சம் பொலிஷ் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது மேட்டர் வந்து ரொம்பவே லேசான விஷயம். கான ஜாயிதாக வரும் என்கிறது ரொம்ப ஜுஜுபியான விஷயம். பிரதானமான இரண்டு அம்சங்களுக்கு மத்தியில கான வந்து ஜாயிதாக வாரது பெரும்பாலும் கவிதைகள்ல நிகழ்ந்து இருக்குது. சாதாரணமான பேச்சுகள் அந்த காணல. அதுக்கு உங்களுக்கு ஒரு கவிதை ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். அது முபத்ததாவுக்கும் ஹபருக்கும் மத்தியில ஜாயிதா வந்ததுக்கு உதாரணம் காட்டுகிறாங்க. அல் கிதாரு கான காதிமுன், சாரி இந்த அல் கிதாரு கான காதிமுன், ஓ கான ஜாயிதா வந்திருக்கு. அல் கிதாரு காதிமுன் முபத்ததா ஹபர் கான நடுவில் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபியலுக்கும் ஃபாயிலுக்கும் மத்தியில் லம் யத்தகல்லம் கான ஆலிம்,
லம் யத்தகல்லம் ஆலிமுன், அதான் கான நடுவுல வந்திருக்கு ஜாயிதா. இஸ்ம் மௌசூலுக்கும் சினாவுக்கும் மத்தியில உதாரணம் காட்டுகிறாங்க. அக்பல் அல்லதி அரஃப்துஹு, எனக்கு தெரிந்தவர் வந்தார், அதுல கான நடுவுல ஜாயிதா வந்திருக்கு. சிபத்து மௌசூஃபுக்கு உதாரணம் காட்டுகிறாங்க. கசத்து லிசியாரத்தி சதீகின் மரீலின், நோயாளியான எனது நண்பரை தரிசிக்க நான் நாடி சென்றிருந்தேன், அதில் இடையில காணையை போட்டிருக்காங்க. தாஜிபுடைய சிகாவில் மா அசஹக்க, நீ எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாய், மா கான அசஹக்கன்று காட்டியிருக்கிறாங்க. நான் வேண்டாம் அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதில் போடுறேன். இதே மாதிரி ஜார் மஜ்ரூருக்கு இப்போ ஒரு கவிதையில் தான் நான் கண்டேன் உதாரணம். அது அந்த கவிதையை உங்களுக்கு போட்டு வரேன் பாருங்க. அந்த கவிதை எப்படி வருதுன்னு கேட்டால், என்னது, சுராத்து பனி அபி பக்ரின் தசாமா அலா கான அல் முசவ்வமத்தில் இராபி, அதில் அந்த கான வந்து ஜாயிதா வருது. அந்த பைத் அப்படியே எழுதும், சராத்து பனி அபி பக்ரினா சுராத்து பனி அபி பக்ரி எழுதுங்க. சுராத்து பனி, அதை நான் அதை உங்களுக்கு அது ஃபேஸ்புக்கில் வந்து லிங்காக கணக்குது. அதை இதில் சாதாரணமானதுக்கு நான் உங்களுக்கு எடுத்தாரேன் வீக்கேன். நம்ம தெரிஞ்சு கூட தானே அப்படி ஒன்று மிரிக்குதுன்ற. ஆனால் இமாம் இப்னு ஹிஷாம் வந்து என்னது அதை மறுக்கிறாரு. இப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா என்னது கவிதையை அவர் காட்டியிருக்கிறார். யார், நம்மட ஜமக்ஷரி காட்டியிருக்கிறார். இந்த இது ஒரு துண்டு தான் கவிதையினுடைய முன் துண்டு. அந்த சுராத்து பனி பக்ரின் தசாமான்னு வாரது. அலா கான அல் முசவ்வமத்தில் இராபி, இதுல அலாவுக்கும் அல் முசவ்வமத்திங்கிற மஜ்ரூருக்கும் மத்தியில கான ஜாயிதா வந்திருக்குது. கான என்னது ஜாயிதா வருது இந்த காட்டுக்கு. சரி, அப்ப வாசிப்போம், தொடர்ந்தோம் பாருங்க மக்கள். அடுத்த காணையே நாக்கிசான ஃபியல் நம்ம சொல்றோம். நாக்கிஸ்னல் குறை. ஒரு இப்போ காண ஒரு ஃபியல் தானே. இப்போ ஃபியல்னா அதனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னு கேட்டால், அதுக்கு வரக்கூடிய அந்த ஃபாயில் மர்ஃபுவான் நைஸும் மர்ஃபுன்னுவாங்க, ஃபாயில்னுவாங்க, அதை கொண்டு கருத்து கம்ப்ளீட் ஆகிடணும். உதாரணமாக ஜா ஜெயித்னுக்கு ஜாங்கிற ஒரு ஃபியல், அதனுடைய மர்ஃபு ஜெயித் ஃபாயில், அதை கொண்டு கருத்து கம்ப்ளீட் ஆகிடணும். கம்ப்ளீட் ஆகினா அது ஓகே, அதான் ஃபியல் தான். இப்போ காணவும் ஃபியல் தான், அதுக்கு ஒரு மர்ஃபு வருது காண ஜெயிதுண்டு. காண ஜெயிதுன்னு மட்டும் வந்தால் கருத்து கம்ப்ளீட் இல்லை. ஜெயித் ஆகிவிட்டான். எப்படி ஆகிவிட்டான்? மரீலன், நோயாளியாக, அப்படி நம்ம சொல்லணும். எனவே அதனுடைய மர்ஃபுவை கொண்டு அது அதனுடைய அர்த்த முழுமை பெறாததுனால நாக்கிஸ், முழுமையற்ற வினை அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வாங்க பிள்ளைகள். 236 பக்கத்துல சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதை நான் உங்களுக்கு வாசிக்க முந்தி விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த காண இருக்கு தானே, நீங்க காணைய கொஞ்சம் நல்லா அவதானிச்சா, அவதானமாக குர்ஆனை ஓதிட்டு நீங்கள் போனீங்கன்னா காணை நீங்கள் குர்ஆனில் பார்ப்பீங்க. சில இடங்களில் காணவுடைய அந்த லம் வந்திருக்கும், ஜெசும் நடந்திருக்கும், ஆனால் நூன காணை இல்லை. இந்த காணையில் வரக்கூடிய அந்த நூனை ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். அது காணவுல வரணும்னு சொல்லக்கூடாது, அது யக்கூனு. யக்கூனுல வரக்கூடிய அந்த முலாரில வரக்கூடிய அந்த யக்கூனுடைய நூன் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க, நீங்கள் சூரத்து மரியம ஓதினீங்க என்றால் அங்கே வருது வலம் அகு பகியா, நான் நடத்தை கட்ட பெண் அல்ல அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப அதுல வலம் அக்கு பகியான்னு சொன்னால் அசில்ல வந்து வலம் அக்குன் காணைய கூனு, அதுக்கு லம் வந்த சுட்டியும் தான் லம் அக்குன், நான் ஆகிவிடவில்லை. பகியன் என்னது, பரத்தியர் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக. பரத்தியர் தொழில்னா அந்த விபச்சாரி அப்படின்னு நாங்கள் சொல்றேன் நாங்கள், அந்த மாதிரி அதாவது நடத்தை கட்டவன் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரியான ஒரு என்னது துர்நடத்தை கொண்ட பெண்ணாக நான் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னையுடைய இஸ்திரி தன்மையை, தன்னுடைய இஸ்திரின்றது வந்து கன்னி, அப்ப தன்னுடைய இஸ்திரி தன்மையை வந்து அவ வந்து அந்த இடத்துல சொல்லுவான். அப்ப அதுல குர்ஆன்ல வருது அப்படின்னா வலம் அக்கு பகியான்னு இருக்கு. இதே மாதிரி என்னது குர்ஆன்ல வந்து என்னது வலம் தக்கு ஷெய் என்னது இருக்குது, வலம் யக்கும் ஷெய் வலம் தக்கு ஷெய் அப்படிலாம் நம்ம இருக்கு குர்ஆன்ல பல இடங்கள்ல. அந்த நூன் வந்து ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். அப்படி நூனை ஹதுஃப் செய்யறதுக்கு கேளு, அது எப்ப எந்த நிபந்தனைகளோட என்கிற அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்ல போறாங்க. நாங்க சொல்லுவோம் கான யக்கூனு, யக்கூனுல வரக்கூடிய அந்த நூனை நமக்கு ஹதுஃப் செய்யலாம் எப்பென்றால், அந்த அந்த யக்கூனுங்கிறதுக்கு வந்து அந்த நூனுக்கு சுக்கூனை கொடிஜிசம் செய்யப்பட்டிருக்கணும். முதலாவது நிபந்தனை லம் யக்குன் அப்படி வரணும் முதலாவது.
நூனுக்கு சுக்கூனை கொண்டு ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்கணும். ரெண்டாவது நிபந்தனை என்னன்னு கேட்டால் அதாவது அந்த அந்த நூனோட பின்னால வந்து லமீர் எதுவும் சேர்ந்து இருக்கக்கூடாது. உதாரணமாக லம் யகுன் ஹு அப்படி வரக்கூடாது. லம் யகுன் ஹு லம் யகுன் ஹா அப்படின்னு ஒரு லமீர் சேரக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க மன்சூபுடைய லமீர் சேரக்கூடாது என்று. மூணாவது நிபந்தனை என்னன்னு கேட்டால் அந்த வசனத்துல வந்து அந்த யகுனுக்கு பிறகு அலிஃப்லாம் உள்ள ஒரு சொல் வரக்கூடாது. இப்ப குர்ஆன்ல பாத்தீங்கன்னா லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன அப்படி வரும். அப்ப அங்க லம் யகுனில்லதீன லம் யகுன் அல்லதீன அலிஃப்லாம் உள்ள சொல் ஒன்று வந்திருக்குது. அப்ப லம் யகுனுக்கு பிறகு அலிஃப்லாம் உள்ள சொல் ஒன்று வரக்கூடாது. அப்ப சுக்கூன் வந்துடும். அப்ப அங்க இல்திகா சாக்கினை உடைக்கிறது கஸ்ரா கொடுக்குமே தவிர என்ன செய்ய மாட்டோம், நம்ம நூன ஹதுஃப் செய்யறல்ல. அடுத்த ஒரு நிபந்தனை சொல்லுவாங்க, நிறுத்துற இடம் அல்லாத இடமாக இருக்கணும். அதாவது வக்குப் செய்யற இடம் இல்லாத வசூலுடைய இடமாக இருக்கணும், சேர்த்து ஓதுற இடமாக இருக்கணும். ஒரு ஆள் இப்படி ஓத போறாரு, வலம் அக்கு பகையாவுல அக்கூல நிப்பாட்ட போறாரு, வலம் அக்குன்னு நிப்பாட்ட மாட்டாரு, வலம் அக்குன் அப்படிதான் நிப்பாட்டுவாரு. அப்ப அந்த அந்த நிப்பாற்ற வக்குஃபுடைய கட்டமாகவும் அது இருக்கக்கூடாது. இந்த 4 நிபந்தனைகளின் அடிப்படையில நமக்கு அந்த நூனை ஹதுவு செய்யலாம். அதான் இப்ப சொல்ல போறாங்க. பாருங்க பிள்ளைகள், இதை பாருங்க. அஸ்ல வஹத்ஃபி நூனி முலாரிஹா அல் மஜ்ஸூமி. வஹத்ஃபினால் வதஹ்தஸ்ஸு கான பிஹத்ஃபி நூனி முலாரிஹா. அதான் ஃபுல் வாக்கியம். கான வந்து குறிப்பாகும் எதற்குனால் பிஜவாசி ஹத்ஃபி நூனி முலாரிஹல் மஜ்ஸூம். அதனுடைய முலாரியுடைய நூன் ஹதுவு செய்யப்படுவது ஆகுமாகுவதற்கு குறிப்பாகும். வதஹ்தஸ்ஸு கான பிஜவாசி ஹத்ஃபி நூனி முலாரிஹான்னு வாக்கியம் இருக்கும். அல் மஜ்ஸூம் பிஸ்ஸுகூன், என்னப்பா சுக்கூனை கொண்டு ஜெஸ்ம் செய்யப்பட்டதாவாகிய, ஜெஸ்ம் செய்யப்பட்டதாவாகிய அதனுடைய முலாரியான ஃபியலினுடைய நூன ஹதுவு செய்வது ஆகுமாகுவதற்கு காண குறிப்பாகும். வஸ்லன் சேர்த்து வாசிக்கும் போது, அல்ல சேர்த்து ஓதும் போது. இன்லம் எல்கஹா சாக்கினுன், அதை அடுத்து சுக்கூன் பெற்றுக்கொண்ட ஒன்று வரவில்லை என்றால், இன்லம் எல்கஹா அதை சந்திக்கவில்லை என்றால், லக்கிய எல்கான்னு சந்திக்கிறது, இன்லம் எல்கஹா அதை சந்திக்கவில்லை என்றால் சாக்கினுன் சுக்கூன் பெற்றுக்கொண்ட ஒன்று, பெரும்பாலும் அல் தான் வரும், அதான் வாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வலா லமீரு நஸ்பின் முத்தசிலுன், இன்னும் நஸ்புடைய முத்தசிலான லமீரும் அதை சந்திக்கவில்லை என்றால், அதோடு சேரவில்லை என்றால் அர்த்தம். இப்ப பாருங்க, அதுல விரிவான விளக்கத்தை சொல்றாரு. தஹ்தஸ்ஸு கான பி உமூர், சில விஷயங்களுக்கு காண குறிப்பாகும், சில விஷயங்களுக்கு காண குறிப்பாகிவிடும், ஸ்பெசிஃபிக் ஆயிடும். மின்ஹா அவைகள்ல ஒன்றுதான் மஜிஉஹா ஜாயிதத்தன், அது ஜாயிதாக வருவது. அதை பத்தி பேசிட்டாங்க. ஒக்க தக்கத்தமல் கலாமு அலைஹ, அதை பத்திய பேச்சு முந்திட்டு, ஒக்க தக்கத்தமனா அது முந்திட்டு அர்த்தம் என்ன, அதை பற்றிய பேச்சு, அதை பற்றிய வழக்கங்களை முன்னுக்கு நம்ம சொல்லிட்டோம். வமின்ஹா இன்னும் அந்த ஸ்பெஷலான விஷயங்கள்ல உள்ள ஒரு விஷயம் என்னென்றால் ஜவாசு ஹத்ஃபி ஆஹிரிஹா, அந்த கானவனுடைய கடைசி நூன் அதனுடைய இறுதியை ஹதுவு செய்வது ஆகுமாகுவதாகும், அதனுடைய இறுதி ஹதுவு செய்யப்படுவதாகுமானதாகும். வதாலிக பி ஹம்ஸத்தி ஷுருத், அது 5 நிபந்தனைகளை கொண்டாகும். வஹி, அந்த நிபந்தனை என்னன்னு கேட்டால், முதலாவது அந்த கூன பிலஃப்தில் முலாரி, முலாரியுடைய லஃப்துல அது வரணும். அப்ப யகூனுன்னு வரணும், முலாரியுடைய லஃப்துல அது வரணும், முதலாவது நிபந்தனை. வ அந்த கூன மஜ்ஸூமத்தன், ஜெஸ்ம் செய்யப்பட்டதாக அது ஆகிவிட வேண்டும். அப்ப லம் யகுன் அப்படி வரணும், இரண்டாவது நிபந்தனை. வ அன் லா தகூன மௌகூஃபன் அலைஹா, வ அன் லா தகூன் அது ஆகிவிடக் கூடாது, மௌகூஃபன் அலைஹா அதன் மீது வக்ஃப் செய்யப்படக்கூடியதாக, வக்ஃப்னா நிறுத்துறது, அது மீது ஸ்டாப் பண்றது, நிறுத்தப்படக்கூடியதாக ஆகிவிடக் கூடாது, மூணாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை வலா முத்தசிலத்தன் பி லமீரி நஸ்பின், நஸ்புடைய லமீரோடு சேர்ந்ததாக, முத்தசில சேர்ந்ததாக, இணைந்ததாக, கனெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடாது. வலா பி சாக்கினின், இன்னும் சுக்கூன் பெற்றுக்கொண்ட ஒன்றோடு இணைந்ததாக அது ஆகிவிடக்கூடாது. வதாலிக ககௌலிஹி தஆலா, அது அல்லாஹ்வினுடைய வசனத்தை போல, வலம் அகுபகியா, வலம் என்னது, வலம் அகுபகியா நான் கெட்ட நடத்தை உள்ள பெண்ணாக ஆகிவிடவில்லை, அதாவது நான் கெட்ட பெண் அல்ல அப்படின்னு அந்த மரியம் மனுஷன் சொல்றாங்க. அஸ்லுஹு அகூனு, அசுல் என்னது அகூனு தான் இருந்த, அகூனு இருந்ததுல ஃபஹுதிஃபத்தில் லம்மா, லம்மா ஹதுவு செய்யப்பட்டது, அகூனூல வரக்கூடிய அந்த நூன்ல வரக்கூடிய லம்மா ஹதுவு செய்யப்பட்டு ஜெஸ்ம் வந்துட்டு, எதற்காக
லில் ஜாசிம் ஜிஸ்ம் செய்யக்கூடிய லம் வந்ததற்காக அக்கூனு இருந்தது லம் அக்குன்னு மாறிட்டு. வல்வா அது இப்போ சொல்றாரு ஃபஹுதிஃபத்தில் லமத்துல் ஜாசிமி வல் வாவு இன்னும் வாவு ஹதப் செய்யப்படுது. அக்கூனுல வரக்கூடிய வாவு ஹதப் செய்யப்படுறதுக்கான காரணம் லிஸ்ஸாக்கினைனி ஐ லில்திகா இஸ்ஸாக்கினைனி சுக்கூன் பெற்றுக்கொண்ட இரண்டு சேருது. எங்க ஒன்று வாவுக்கு சுக்கூன் மற்ற நூனுக்கு சுக்கூன். ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம், வாவை ஹதப் செய்யறோம். ஒன் நூன் நூன் ஹதப் செய்யப்பட்டது லித்தஹ்ஃபீஃபி இலேசிக்காக. வஹாதல் ஹதுஃபு இவ்வாறு ஹதுபு செய்வதாகிறது. மஸ்தரோட ஹாத ஹாதிஹி தாலிக்க தில்க அதுகள் சேர்ந்தா நம்ம கருத்து வாசிக்கணும். இவ்வாறு ஹதுபு செய்வது, இந்த ஹதுபுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஹதுபுன்னு சொல்லாம இவ்வாறு ஹதுபு செய்யப்படுவதாகிறது. ஜாயிசுன் ஆகுமானது ஆகும். ஆகுமானதாகும்னா கூடும். இப்படி ஹதுபு செய்யறது கட்டாயம் இல்லை. வலம் அகுன் பகியாண்டு ஒருத்தர் சொன்னால், அல் குர்ஆன் அல்லாத வேற இடமாக இருந்தால், அல் குர்ஆன் நம்ம விளையாடுறே, அல் குர்ஆன் அல்லாத வேற இடமாக இருந்தால் வலம் அகுன் பகியாண்டு ஒருத்தர் சொன்னால் அது பிள்ளையா பிள்ளையால் அப்படித்தான் சொல்லணும். அதானே அசில். அவன் அந்த நூன ஹதுப் செய்யறது இலேசிக்கா தஹ்ஃபீஃபுக்காக குர்ஆன்ல வந்திருக்குது. வ இன்னஹா வ இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமோட மகனுக்கு சொல்றாரு, அடையப்பா நீ செய்யக்கூடிய நல்ல புண்ணியமான காரியம் மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், ஒரு ஒரு கடுகு மணியாக இருந்தாலும் அது வீண் போகாது. அல்லாஹு தஆலா அதை நிறுப்பதற்கு நாளை மறுமை நாள்ல கொண்டு வருவான். அப்ப அந்த வசனத்தை சொல்லும்போது சுத்து லுக்மான்ல சொல்றான் 2ஆம் பக்கத்துல வ இன்னஹா வ இன் தகு வ இன் தகு. அப்ப இன்ன கொண்டு ஜிஸ்ம் நடந்திருக்காங்க. வ இன் தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல் அதைனா பிஹா. வல் ஹத்ஃபானில் அவ்வலானி பாருங்க பிள்ளைகள், கடைசி வரைக்கும் மேல் வரி 236ஆம் பக்கம் கடைசி வரைக்கும் மேல் வரியில நடுவில் வருது. வல் ஹத்ஃபானி அல் அவ்வலானி முதல் 2 ஹதுஃபுகளும். முதல் 2 ஹதுஃபுனா என்ன அர்த்தம், ஜெஸ்முக்காக நம்ம லம்மாவை ஹதுஃப் செஞ்சதும் இல்திகாவு சாக்கிரிக்காக வேண்டி வாவ ஹதுஃப் செஞ்சதும் அந்த 2 ஹதுஃபும் வந்து வாஜிபானி கட்டாயமானது, அது செஞ்சே ஆகணும். ஆனா நாங்க நூன ஹதுஃப் செஞ்சது அது ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் வலா யஜூசுல் ஹதுஃபு இந்த ஹதுஃபு கூடாது ஃபீ நஹ்வி கௌலிஹி தஆலா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹும் பையினா. அந்த வசனத்துல நம்ம லம் யகுனில் லதீன ஹதுஃப் செய்யறது. ஏ லம் யகுன் அல்லதீன, லம் யகுனுக்கு பிறகு அல்லதீன சுகுன் பெற்றுக்கொண்ட அல் வருகிறது. சோ நம்ம அங்க ஹதுஃப் செய்ய இயலாது. ஏண்டால் லி அஜிலி லி அஜிலி இத்திசாலி சாக்கினி பிஹா, லி அஜிலி இத்திசாலி சாக்கினி சுகுன் பெற்றுக்கொண்ட ஒன்று சேர்ந்ததற்காக வேண்டி. பிஹாண்டால் பிகான அந்த கானவோடு அதோடு சுகுன் பெற்றுக்கொண்ட ஒன்று சேர்ந்ததற்காக வேண்டி. பிஹான் அந்த பின்னூன் அந்த நூனோட யக்கூனுல வரக்கூடிய லம் யக்குன்ல வரக்கூடிய அந்த நூனுக்கு பிறகு சுகுன் பெற்றுக்கொண்ட அல் வருகிறது. எனவே ஃபஹி அந்த நூனானது மக்சூரத்துன் கசர் செய்யப்பட்டிருக்கிறது. லி அஜிலிஹி எதற்காக, அந்த சுக்குன் பெற்றுக்கொண்ட ஒன்று சேர்ந்ததற்காக. இல்திகாவு சௌக்கியினை உடைக்கிறதுக்கு கஸ்ரா நிகழ்ந்திருக்குது. லம் யகுனில் லதீன. அது எப்படின்னா வகாலத் அல் அராபு வகாலத்தில் அராபு மாதிரி. ஜாஅத் அத்தாலிபத்து சேர்த்து வாசிக்கும் பொழுது ஜாஅத்தி தாலிபத்து அந்த கஸ்ரா கொடுக்குற இல்திகாவு சௌக்கியினை உடைக்கிறதுக்கு. எனவே ஃபஹிய அது அது என்கிறது வந்து இந்த இடத்துல சொல்றாரு நூனத்தான் சொல்றாரு. ஃபஹி அது முத்த ஆசியத்துன் சிரமப்படுகிறது. அல் ஹதுஃப் ஹதுஃபுக்கு சிரமப்படுகிறது. முத்த ஆசியன சிரமம், சிரமப்படுகிறது, கஷ்டப்படுகிறது என்றால் லி குவத்திஹா பில் ஹரக்கத்தி ஹரக்கத்தை கொண்டு அது பலப்படுத்தப்பட்டிருப்பதால், ஹரக்கத்தை கொண்டு அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கப்பட்டிருப்பதனால். லம் யக்கூன் இல்லதீன லம் யக்கூன் இன்றைக்கு அந்த நூனுக்கு கஸ்ரா வருது, அது ஹரக்கத். அந்த ஹரக்கத்து வந்த சுட்டின் அங்க அந்த நூனை ஹதுஃப் செய்யறது ஒழுக்கம் இல்லை என்றார். வலா ஃபி நஹ்வி அதே போன்று நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸ்லையும் நம்ம அந்த நூனை நம்ம ஹதுஃப் செய்யலை. காரணம் லமீர் சேர்ந்து இருக்குதுங்கிறனால. வலா ஃபி நஹ்வி ஈயகுன்ஹு ஃபலன் துஸல்லத அலைஹி என்ற ஹதீஸ்லையும் ஈயகுன்ஹுல நமக்கு என்ன செய்யலாது, ஈயகுஹுன்னு சொல்லலாது, ஈயகுஹுன்னு சொல்லலாது. யகுன்ஹுன்னு நூனை வைக்கணும், நம்ம நூனை ஹதுஃப் செய்ய முடியாது இந்த இடத்துல. என்ன அர்த்தம் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம், ஈயகுன்ஹு அவன் அவனாக இருந்தால் ஃபலன் துஸல்லத அலைஹி அவன் விடயத்தில் நீங்கள் சாட்டப்படவில்லை. என்ன சொல்ல வராங்க நபி அவங்க, அவன் அவனாக இருந்தால், அவன் அவனாக இருந்தால்
ஃபலன் துசல்லத் அலைஹி, அவன் மீது நீங்கள் சாட்டப்படவில்லை அப்படின்னு. அதாவது ரெண்டு சம்பவம் இருக்கு இல்லையா, தெஜ்ஜாலுடைய சம்பவத்தில் 2-3 சம்பவம் இருக்கு. இது தெஜ்ஜாலுடைய சம்பவம் சம்பந்தமாக கதைக்க பாடம் இல்லை, இது லகு பாடம். ஒரு மேட்டருக்காக சுமார் 2 நிமிஷம் காட்சி போட்டு போறேன். அது நம்மளோட பழக்க தோஷம். தெஜ்ஜால் இருக்கான்ல, தெஜ்ஜால் உண்மையிலே வெளியாகிட்டானா வெளியாகலையா என்கிறது மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுங்காலத்து ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. தெஜ்ஜால் வெளியாகிட்டானா இல்லையாண்டு. அப்ப இப்னு ஸையாதுன்ற ஒருத்தன் இருந்தாரு. இப்னு ஸையாதுன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் ஒரு பொடியன், சின்ன பொடியன் ஒருத்தன் தான். அவன் தெஜ்ஜாலுடைய முழு பாவனைகள், முகப்பாவனைகளும் அவன்ல இருந்துச்சு. அவ நிறைய பேர் வந்து இப்னு ஸையாத தெஜ்ஜால்னு நினைச்சு கொண்டிருந்தாங்க. அவன் பெரிய அளவு குழப்பங்கள் செஞ்சானா, பெரிய அளவு குழப்பங்கள் இல்லை. ஆனால் தெஜ்ஜாலுக்கு நபி அவங்க சொன்ன அந்த முகப்பாவனைகள் அவன்ல இருந்துச்சு. அப்ப நபி அவங்களும் ஒரு தடவை அவனை கண்டதாகவும், அவன் நபி அங்கே வாராங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே தப்பி ஓடியதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அப்போ அவர் ஒரு 16-17 வயசுல செத்ததாகவும் கதை இருக்குது. அது வேற. தமீம் இப்னு அவுசுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு கடல் வழி பயணம் போன நேரத்தில் ஒரு யாரும் இல்லாத ஆள் அரவமற்ற ஒரு தீவை அடைஞ்சாங்க. அடைஞ்ச நேரத்தில் அந்த தீவுல என்னது ஒரு உருவத்தை கண்டாங்க. தெஜ்ஜாலுக்கு முழுக்க முழுக்க ஒத்து வர மாதிரி ஒரு உருவம். இந்த செய்திகளின் பின்னணியில நபி அவங்கள்ட்ட போய் உமர் அனுமதி கேட்டாங்க, நான் வந்து தெஜ்ஜாலை கொண்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொன்னாங்க என்னென்றால், அவன் அவனாக இருந்தால், உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி இப்னு ஸையாதோ அல்ல தமீம் அவுசுத்தாரி கண்ட அந்த உருவம் தெஜ்ஜாலாக இருந்திருந்தால் ஃபலன் துசல்லத் அலைஹி, அதுக்கு நீங்க சாட்டப்படலை. அவரை அந்த தெஜ்ஜாலை கொள்ற அதிகாரம் உமரே உங்களுக்கு கொடுக்கப்படலை. தெஜ்ஜாலை கொள்றது யாரு? அது ஈசா பார்த்துக்குவாரு அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்குவாங்க. மரியமுடைய குமாரர் ஈசா பார்த்துக்குவாரு. அது உங்களோட வேலை இல்லையே தெஜ்ஜாலை கொள்றது. விளங்குங்க, சில விஷயங்கள் இருக்குது நமக்கும் ஆத்திரம் பொங்கிட்டு வரும், அடிக்கிறதுக்கு, ஏசுறதுக்கு, அது 4 கதை கதைக்கிறதுக்கு, அல்லது அந்த கண்ணத்தை மூடி விடுறதுக்கு நமக்கு ஒரு யோசனை வரும். ஆனா நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. அது அந்த அதிகாரத்தை ஆட்சியாளருக்கு தான் இஸ்லாம் கொடுத்துருக்குது. உதாரணமாக சில குற்றங்கள் நடக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது இஸ்லாத்துல ஹுதூதுகள் சொல்லுவாங்கல்ல, ஹத்துகள், நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனைகள். நம்ம எடுத்துட்டு என்ன செய்யலாது, தண்டனை நிறைவேற்றல, நம்ம கையில அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. அந்த அதிகாரம் எதுக்கு? அதுக்கு அதிகாரத்தை வேறுங்கள கையில அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்க, நமக்கு அதை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி தெஜ்ஜாலை கொள்ற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கான்? ஈசா நபியை கொடுத்திருக்கான். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு ஆவசப்படுறீங்க உமரே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப இதுல கூட என்னது, அவன் அவனாக இருந்தால் ஃபலன் துசல்லத் அலைஹி, அவன் விடயத்தில் நீங்கள் சாட்டப்பட மாட்டீர்கள், சாட்டப்படவில்லை இன்னும் கருத்து வாசிக்கிறான் தானே. கூட அந்த லமீர் சேர்ந்துட்டேனே, அந்த ஹூ சேர்ந்து சுட்டி நமக்கு ஹதுப் செய்யறதுன்னு லித்திசாலில் லமீரில் மன்சூபி பிஹா, நசுபு செய்யப்பட்ட லமீர் அதோடு சேர்ந்ததற்காக வேண்டி. நசுபு செய்யப்பட்ட லமீர் எங்க நசுபு செய்யப்பட்ட லமீர் இருக்குது? ஹூ என்கிறது நம்ம ஹபருக்கான, அது நசுபு செய்யப்பட்டிருக்கு. வல்லமா இரு, இந்த ஒரு என்னப்பா ஒரு தத்துவம் பாடுறாப்பா, இந்த வெற தத்துவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்றதா என்னது பெரிய மண்டக்குத்து. வல்லமா இரு, லமீர்கள் பிரதிபெயர் சொற்கள் சொல்லுவேன் நம்ம புரோனவுன்ஸ். அவ லமீர்களானவை தருத்துல் அஷ்யா இலா உசூலிஹா, தருத்துல் அஷ்யா இலா உசூலிஹா, ஒவ்வொன்றையும் அதனுடைய அடிப்படையின் பால் திருப்பும். ரத்த இருந்தால் திருப்புறது. லமீர்கள் அதனுடைய அசரின் பால் திருப்பும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹூ லமீர் சேர்ந்ததுனால அந்த அசில்லாகி அந்த நூன் இருக்கத்தான் வேணும், அந்த ஹதுப் செய்ய நமக்கு இயலாதுன்றாரு. வலா ஃபில் மௌகூஃபி அலைஹா, அதே போல என்னது நிறுத்தாட்டப்படக்கூடியவைகள்லையும் என்னது நிறுத்தாட்டப்படுறோம்னா நம்ம வக்குப் செய்ய தேவைப்பட்டுச்சின்னால் லம் அகுன் வலம் அக்கு பகியாவுல நம்ம வலம் அக்குண்டு நம்ம நிப்பாத்து தேவைப்பட்டால் அங்கேயும் நம்ம என்ன செய்யணும், ஹதுப் செய்யப்பட்ட நூனை மீட்டி கொண்டு வரணும் அப்படின்றாரு. வலா ஃபில் மௌகூஃபி அலைஹா. நஸ்ஸ அலா தாலிக இப்னு ஹரூஃபின், இப்னு ஹரூஃப்னா ஆட்டுடைய மகன், அப்படியே நம்ம வாசிக்கிறது கருத்து. சில பேர்கள் புதினமான பெயர்கள் இருக்கும், அது சில இமாம்கள்ட பேர் நம்ம ஒன்றுமே செய்யலாது. என்ன செய்யறே, சாயிலப் இமாம்னு பேர் இருக்கு, சாயிலப்னா நரி, இப்னு ஹரூஃப் ஆட்டின் மகன், அப்படித்தான் எனது பேர் இருக்குது. ஐ மீன் என்ன செய்யறது நீ? இப்ப இப்னு ஜின்னி பேர் என்னது, இப்னு ஜின்னி. இப்ப நமக்கு ஜன்னி வருகுதுன்னு சொல்லுவோம், ஜன்னி ஜலதோஷம்ன்றது என்னப்பா இந்த சக்தி அதுகளுக்கு சொல்றேன் இல்லையா, காய்ச்சல் பிச்சல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஜலதோஷம் ஜன்னி வாரன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழங்காலத்து என்னது தமிழ் அது. அப்ப இப்னு ஜின்னின்னு சொல்றோம் நம்ம. ஜின்னின்றா என்ன அர்த்தம்?
சில என்னது சில அதுகளுக்கு நமக்கு விளக்கம் சொல்லிக்க கஷ்டமா தான் இருக்குது. அதே மாதிரி இப்னு ஹருஃப், அது ஹருஃப்னு பேர் வச்சிருக்காங்க. இனி அப்படி ஒரு பட்ட பேர்லாம் இருக்கலாம், அல்லாஹ் நமக்கு தெரியல. நீ அப்படி சொன்னா தான் விளங்கும்னா நீ அப்படித்தானே சொல்லணும். சகிட்டு குஞ்சர்ற மகன் சொன்னா தானே என்னது அவர் விளங்குவார்னா சகிட்டு குஞ்சர்ற மகன் தான் சொல்லணும். நீ வேற வேற வழி உண்டு இல்லை. நீ என்ன சொல்ற? அப்ப நஸ்ஸ அலா தாலிக இப்னு ஹருஃப், இமாம் இப்னு ஹருஃப் அவர்கள் அதை அச்சொட்டாக சொல்லியிருக்கார்கள். நஸ் என்றால் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வஹுவ ஹசன், அந்த விஷயம் நல்லதுதான் அப்படின்றார். வக்குப் செய்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த நூனை ஏற்கனவே ஹதுவ் செய்யப்பட்டிருந்தாலும் மீட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறார். லி அன் அல் ஃபிஅல் மௌகூஃப அலைஹி, ஏனென்றால் நிறுத்தாட்டப்படக்கூடிய ஃபியலானது இதா தஹலஹுல் ஹதுஃபு, ஹதுஃப் அதிலே நுழைந்து விட்டால், ஹதுஃப்னா அந்த ஒரு எழுத்து நீக்கப்படுறது, அது ஹதுஃப் நுழைந்து விட்டால், நுழைந்து வபக்கிய ஹத்தா வரக்கூடாது, ஹத்தா வட்டி விடணும், ஹத்தா வட்டி விட்டு வபக்கிய அலா ஹர்ஃபின் வாஹிதின், அது ஒரு அந்த ஃபியல், அந்த ஃபியல் ஒரு எழுத்தில் தஞ்சம் புகுந்தா, ஒரு 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 எழுத்துல வந்து அது நிலைத்து நின்றால், ஒரு எழுத்துல அது நின்றால் என்ன அர்த்தம், ஒரு எழுத்துல அது காணப்பட்டால், அவு ஹர்ஃபைன் தானே, அவு ஹர்ஃபைன் என்கிறது இரண்டு எழுத்துக்களில் அது தங்கி நின்றால் சொல்றாரு. இரண்டு எழுத்துக்கள்ல வந்த சக்தாவுடைய ஹாவ சேர்க்கிறல்ல, ஒரு எழுத்துல இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம், சக்தாவுடைய ஹாவ சேர்ப்போம். ரெண்டு எழுத்துக்கு நம்ம சேர்க்கிறது இல்லை, அது பொய், அது பிள்ளை. இதே விஷயத்தை இமாம் இபுன் ஹிஷாமே அவருடைய அவுதஹுல் மசாலிக்கில் இமாம் இபுனு மாலிக்கு ரத்து கொடுக்கும்போது சொல்றாரு. எப்படி ரெண்டு எழுத்துல வந்தா நம்ம சக்தாவுடைய ஹாவை சேர்க்கிறல்ல, ஒரு எழுத்துல வந்துருந்தா தான் என்ன செய்யணும், சக்தாவுடைய ஹாவை சேர்க்கிற. உதாரணமாக வக்கா யக்கி என்கிற ஃபியல் நம்ம அம்ரு எடுத்தால் கீன்னு வந்து நிற்கும், பாதுகார் அப்படின்ட்டு, அதை நம்ம கீன்னு சொல்லுவோம், அது ஓகே. ஆனால் வந்து ரெண்டு இடத்துல வரும் பொழுது என்ன செய்யறல்ல, இப்போ உதாரணமாக லம் யக்கிய லம் யக்கி என்று யாரும் சொல்றல்ல, அப்படி சொல்வது பிள்ளை. அது அதை இமாம் இப்னு ஹிஷாமே ஒத்துக்கிட்டாரு, அது வேற விஷயம். அப்ப எனவே அந்த அவு ஹர்ஃபைன்ங்கிறது நானும் கூட பட மாட்டேன். எனவே ஒரு ஒரு ஃபியல்ல நம்ம நிறுத்தாற்றம், அதுல ஹதுஃப் நிகழ்ந்து இருக்குது, அதுல ஒரே ஒரு எழுத்து தான் என்னது இருக்குதுன்னு இருந்தால் வஜபல் வக்குஃபு அலைஹி, அதன் மீது வக்குஃப் செய்வது கட்டாயமாகிவிடும். பிஹா இஸ் சக்தா, சக்தாவுடைய ஹாவை நிறுத்தாட்டுவது கட்டாயமாகிவிடும். கக்கவுலிக்கு உனது கூற்றை போல இஹ்ன்னு சொல்வாய். வ ஆ யஇ, பாதுகாத்தான் என்கிற ஃபியல் வ ஆ யஇ, அதில் அம்ரு எடுத்தீங்கன்னா இன்னு வந்து நிற்கும், ஒரு எழுத்துல வந்து நிற்கும், அதை நம்ம இஹ்ன்னு சொல்லுவோம். வலம் யஇன்றது எனது நான் எங்கேயுமே காணலை, இவர் சொல்றாரு தான், ஆனா இவரே என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய மத்த கிதாபுல மறுக்கிறார் அதை. அப்ப வலம் ஃபலம் யக்குன்னு வந்தால் ஃபலம் யக்குன்னு சொல்லணும்னு ஒரு நிலைமை வருகிறது. எனவே அதை தவிர்ப்பதற்காக லம் யக்குன்னு சொல்லிருங்கன்றாரு. எனவே லம் யக்கு என்பது பி மன்சிலத்தி லம் யஇ, லம் யஇ உடைய இடத்தில் உள்ளது. ஃபல் வக்ஃபு அலைஹி, எனவே இங்கு வக்ஃப் செய்வதானது பி இயாதத்தில் ஹர்ஃப், ஹர்ஃபை மீட்டிக் கொள்வது கொண்டாய் இருக்கும். ஹர்ஃபை மீட்டிக் கொண்டால் ஹர்ஃப் செய்யப்பட்ட நூன லம் யக்குன்னு சொல்லணும். அப்ப பி இயாதத்தில் ஹர்ஃப் இல்லதி கானஃபி, அதுல இருந்த அந்த ஹர்ஃபை மீட்டிக் கொள்வதை கொண்டாகும். அவ அதிலே காணப்பட்டது அவ்விதமான ஹர்ஃபை மீட்டிக் கொண்டு வந்து அதன் மீது வக்ஃப் செய்வதானது அவுலா, மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். மினிஜிதிலாபி ஹர்ஃபின், ஒரு ஹர்ஃபை கொண்டு வருவதை விட, இஜிதலபன கொண்டு வந்தான், லம் யக்குன் இல்லாத ஒரு எழுத்து, இல்லாத எழுத்து சக்தாவுடைய ஹா, சக்தாவுடைய ஹாவை கொண்டு வராம அது இல்லாத எழுத்தே, ஏற்கனவே இருந்த எழுத்து என்னது நூனே, அப்ப நூனை கொண்டு வந்து வைக்கிறது நல்லம், லம் யக்குன்னு பண்றது நல்லம், லம் யக்குன்னு சொல்வதை விட என்றார். வலா யுகாலு மிஸ்லுஹு, இது போன்றது சொல்லப்பட மாட்டாது, இவ்வாறு சொல்லப்பட மாட்டாது. ஃபி லம் யஇ, லம் யஇ போன்றதிலே சொல்லப்பட மாட்டாது அப்படின்றாரு. லம் யஇல என்ன செய்ய முடியாது, அது செய்யப்பட்ட யாவை கொண்டு வரையிடாது. லம் யஇ என்ன செய்யலாது, அது செய்யப்பட்ட யாவை மீதி கொண்டு வர இல்ல, இங்க சக்தாவுடைய ஹாவை கொண்டு வந்து லம் யஇன்னு சொல்லணும்னு சொல்றாரு அவர். இவருடைய வாதம் அது. லி அன்ன இயாதத்தல் யாஇ, லம் யஇ அந்த ஹதுஃப் செய்யப்பட்ட யாவை கொண்டு வருவதானது துஅத்தி, அது வழிவகுக்கும் இலா இல்கா இல் ஜாசிம், ஜிஸ்ம் செய்யப்பட்டதை ஜிஸ்ம் செய்யக்கூடிய அந்த ஆமில கேன்சல் பண்ணுவதற்கு வழிவகுக்கும். அப்ப லம் வந்தும் ஜிஸ்ம் நடக்காத மாதிரி போயிருமே, எனவே ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலை கேன்சல் பண்ற மாதிரி, அதனுடைய அமலை வீணாக்குற மாதிரி ஆகிரும். இது ஒழுக்கம் இல்ல. பிஹிலாஃபி லம் யகுன், லம் யகுனுக்கு மாற்றமாக என்றார். ஃபைனல் ஜாசிம, ஏனென்றால் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலானது இக்குத்தலா, அது எப்பொழுதுமே தேடும் ஹதுஃபல் லம்மத்தி, லம்மாவை ஹதுஃப் செஞ்சு சுக்கூன் செய்வதை தேடும். லா ஹதுஃபன் நூனி, நூனை ஹதுஃப் செய்வதை தேடாது. கமா பையன்னாதாலிக்க கசீரன், இது சம்பந்தமான நம்ம ஏற்கனவே நிறையவே வழங்கப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப சுருக்கம் என்னென்றால், இந்த சுருக்கத்தை சொல்லி முடிக்கிறவங்களுக்கும், அதாவது
கான யக்கூனுல வரக்கூடிய இந்த யக்கூனுடைய நூனை நமக்கு ஹதுவு செய்யலாம் 5 நிபந்தனைகள் அடிப்படையில். முதலாவது யக்கூனு முதாரியான வடிவமாக இருக்கணும், அதுக்கு சுக்கூனை கொஞ்சம் நடந்திருக்கணும், அந்த நூனுக்கு பிறகு என்னது யாரபி சல்லி வசல்லிம் ஒரு லமீரோ அல்லது இன்னொரு சுக்குன் பெற்றுக்கொண்ட ஒன்றோ சேர்ந்து வரக்கூடாது, மற்றது வக்குஃபுடைய நிலைமையாக இருக்கக்கூடாது, வசூலுடைய நிலைமையாக இருக்கணும். இந்த நிலைமைகள் நமக்கு அந்த நூனை வந்து நமக்கு தாராளமாக ஹதுவு செய்யலாம், அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. அதே சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வக்குஃப் செய்ய தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஹதுவு செஞ்சிருந்தாலும் நம்ம வசூலுடைய நிலைமையில் வக்குஃபுடைய நிலையத்தில் அந்த ஹதுவு செய்யப்பட்ட நூனை நம்ம மீட்டி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தாங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி போதும் பிள்ளைகள். அடுத்த ஒரு செய்தி சொல்லப்படுற காணையை பற்றி, அது ஒரு டீப்பான விஷயம், அதை மட்டும் வழங்கப்படுத்துறதுக்கு ஒரு தனிப்பாடம் நமக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து அதை இப்போதைக்கு சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சொல்கிறதோட உங்களுக்கு என்ன நடந்துரும்னு கேட்டால் அந்த காணவுடைய கன்செப்ட் முடிஞ்சிடும். அது போல் நமக்கு என்னது வேற மீட்டர் தான் வரும். அது வந்து இந்த மா அதே மாதிரி இல்லா அந்நாஃபியத்தார் ஜின்ஸ் இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். எவ்வளவு நமக்கு பார்க்கணுமோ அவ்வளோக்கு படிச்சுக்கிட்டு போகிறது தான். இது எப்போ தான் முடிய போகுதோட எனக்கு என்னது சரியாக விளங்குது இல்லை, மேக்சிமமான அளவுக்கு படிப்போம். ஆனால் ஐநூல் ஹுதா இதில் ஷரகு மற்ற ஷரகுக்கு ஐநூல் ஹுதா அது லேசி, அது வந்து லேசி. நாங்கள் தான் ஓதி நவீன நான் ஓதலை உஸ்தாத்மார்கிட்ட. அந்த ஐநூல் ஹுதா ஷரகு லேசி, ஆனால் அதனுடைய அந்த ஃபொண்டு குழப்பமாலையும் மக்கள் இந்த கிதாபை இன்றைக்கு நிறைய மசாக்களை ஓதி கொடுக்கறதுனாலையும் நம்ம என்ன செஞ்சோம், இந்த ஷருஹு கத்திரினதா பல்லு சதாங்கிற கிதாபை எடுத்து அது கொஞ்சம் கிதாபு பெருசி தான், மெதுவாக போகும். இப்போ தான் என்னது 240வது பக்கம் போகுது, கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்கு, அரைக்கிற வருஷம் இப்படி இருக்கு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ காலத்துக்கு ஓடுதோ அவ்வளோ காலத்துக்கு ஓடுறான். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரான்.